ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ற ஒரு பார்த்திங்கன்னா சென்னை டு சேலம் தான் போகிறோம். ஆமாங்க, சேலத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு தானே பார்க்குறீங்க. சூப்பரான ஒரு கோயில் இருக்குது, அதை பற்றி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆத்தூர் பஸ்ஸு ஏறி ஆத்தூர் முருகன் கோவில், அதாவது முத்துமலை முருகன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்க அந்த முத்துமலை முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம். நீங்கள் ட்ரெயினில் கூட வரலாம் சேலத்துக்கு. இப்போ நான் லோக்கலில் பஸ்ஸு ஏறி கிளம்பிட்டேன். கோயில் ஸ்டாப் வந்துருச்சு அப்படின்னு இறக்கி விட்டாங்க. எங்கடா இருக்க கோயில் அப்படின்னு பார்த்தா பைபாஸ் தான் தெரியுது அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் லெஃப்டில் அப்படி திரும்பி பார்த்த உடனே முத்துமலை முருகன் கோவில் அப்படின்னு தெரிஞ்சு, தூரத்துலேருந்து ரோட்லேருந்து பார்க்கும்போதே முருகன் தூரமாக அழகாக தெரிஞ்சார். பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லியிருந்தேன். அப்புறம் முருகன் பக்கத்தில் வர வர சூப்பராக தெரிய ஆரம்பித்தார். இன்னும் பக்கத்தில் போய் பார்த்தா எப்படி இருக்கோ அப்படின்ட்டு போய் பார்க்கலாம். இதுதான் மக்களே என்ட்ரன்ஸ். இதுதான் முன்னாடி கேட்டு. இந்த கேட்டில் இருந்து பார்க்கும்போதே முருகன் ஹைட்டாக தெரிஞ்சார், நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து லுங்கி சாக்ஸு இதெல்லாம் போட்டு வர்றதுக்கு அனுமதி கிடையாது. அதே மாதிரி இந்த ஒரு கேட் இருக்குது. இந்த கேட் வழி எல்லாரும் போக முடியாது. கர்ப்பிணி பழங்கள், மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் அந்த கோயிலில் வேலை பார்க்குற யாரும் தான் போக முடியும். அதுக்கு நம்ம எப்படி போகலாம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த ரைட் சைடில் ஒரு வழி போட்டு பாருங்க, மூலவர் சாமி தரிசனம் செல்லும் வழி அப்படின்னு. இந்த வழியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வழி போனீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா, ரொம்ப தூரம்லாம் இல்லை. பார்த்தீங்கன்னா நேற்று சரியான மழை பெஞ்சிருக்கு சேலத்தில். அங்கே காலையிலே நாங்கள் ஏர்லியாக வந்துட்டோம், ஏன்னா கூட்டத்துக்கு முன்னாடி பார்க்கலாம் அப்படின்னு. செருப்புகள்லாம் பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு செருப்பு கடை ஒன்று இருக்குது. அங்கே டோக்கனை போட்டு வாங்கிக்கலாம். 5 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அழகழகான பூவெல்லாம் போட்டு அடுக்கி வச்சுருந்தாங்க. காலங்காத்தாலே சாமி தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று வாங்கிட்டோம். காலையிலேயே பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம தான் போகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. தரிசனத்துக்குன்னு ஒரு டைம் இருக்கும். அந்த டயத்துக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். முருகனை பார்த்த உடனே மெய் சிலுத்து போச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸுக்கு கீழேயே பாத தரிசனம் பண்ணுறதுக்கான வழி இருக்குது. அதுக்கு முன்னாடி விநாயகர் சிலை ஒன்று இருந்துச்சு. விநாயகரை வந்து வழிபட்டுட்டு அப்படியே சின்னதாக ஸ்டெப்பு ஏறி மேலே போய்கிட்டு இருந்தோம். முருகன் பாதத்தை தொட்டு வணங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு போனோம். 10 ரூபா இருந்தால் போதும் டோக்கன். இதுக்கு ஒரு 10 ரூபா டோக்கன் எடுத்து தான் பாத தரிசனம் பண்ண முடியும். நாங்கள் வந்து பக்கத்தில் வந்துட்டோம். பாதங்களை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ஹைட்டு இருக்க சிலையை இங்கேருந்து பார்க்கும்போது சின்ன சின்ன குட்டி குழந்தைங்களாம் அழகாக பண்ணிட்டு இருந்தாங்க. நிறையா பேர் வந்து பாத தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூலவர் தரிசனத்துக்கு செல்லலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தோம். போகிறதுக்கு முன்னாடி ரைட் சைடில் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு முருகன் சிலை வச்சுருந்தாங்க. பெரிய முருகன் சிலையை வழிபட முடியாதவங்க இந்த இடத்துல வழிபட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நாங்கள் வந்து ஒரு சின்ன தவறு பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டோம்டா, மேலே டாப்லேருந்து வியூஸ் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தரிசனம் முடித்ததுக்கப்புறம் போனோம். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 150 சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, பரவாயில்ல, போய் சார்ஜ் பண்ணாலும் பரவாயில்ல, டாப்பில் போய் சாமியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இங்கே மஞ்சள் குங்குமம்லாம் கொடுத்தாங்க. சந்தனம், விபூதி எல்லாமே கொடுத்தாங்க. அதை வச்சுட்டு லிஃப்ட்டில் எங்களை ஒரு அண்ணன் வந்து கைடு பண்ணி கூட்டுக்கிட்டு போனார். லிஃப்ட்டில் போய் பார்த்தோம். சூப்பராக அப்படியே மேலே போக போக சூப்பராக அருமையாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாமியை பக்கத்தில் தரிசனம் பண்ணணுன்னா இந்த 150 ரூபா டிக்கெட் எடுத்தால் போதும். ஃபஸ்ட்டு சாமியை மேலே அந்த லிஃப்ட்டில் மேலே கூப்பிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அப்படி பார்த்துட்டு வியூஸ் எல்லாம் முடிச்சுட்டு கீழே தரிசனத்துக்கு வந்தோம்னா, அதாவது பக்கத்தில் போய் தரிசிக்கிறதுக்கான அனுமதியை கொடுப்பாங்க. இருந்தாலும் மேலே இருந்து வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலேயே கீழே கூட்டம் இல்லாத மாதிரி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏர்லி மார்னிங்காக நாங்கள் வந்து டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டு இந்த அண்ணா தான் எங்களை மேலே லிஃப்ட்டில் கூப்பிட்டு வந்தார். அண்ணன் பேரை கேட்டேன், பழனிசாமி அப்படின்னு சொன்னார். ஓகே அண்ணா, சூப்பர், ரொம்ப தேங்க்ஸு. அதாவது மேலே வந்தனே என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது இதுக்காண்டி ஒரு ஆளை வந்து நம்மளை பக்கத்துலேயே கூட அனுப்பிவிடுவாங்க. இங்கேருந்து முருகனை பார்க்குறது வந்து
உண்மையிலேயே கொடுத்து வச்சுருக்கணும். அப்புறம் அந்த முருகன் வேலுக்கு நேராக ஒரு மலை இருக்குது. அந்த மலை வந்து முருகன் நேராக அப்படியே என்னென்னா படுத்த வாக்கில் பார்த்தேன்னா முருகன் எப்படி திருவாரோ அப்படின்ற ஒரு வியூஸ் தெரிஞ்சு அதை காமிச்சாங்க. அப்புறம் வந்து முருகன் இடுப்பு பகுதியில் வந்து ஒரு தியான மண்டபம் இருந்துச்சு. அந்த மண்டபத்தில் வந்து ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்கலாம் அங்கே வந்து வேண்டலாம், வேணா பழிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருந்துச்சு. அந்த மலை உச்சியில் ஒரு கோயில் இருக்குது, உப்புக்கொண்ட பெருமாள் கோவில் அப்படின்னு சொன்னாங்க. உப்புக்கொண்ட பெருமாள் கோவில் அது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பில் இருக்குது. அந்த ஸ்டாப்லேருந்து இறங்கி அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து வியூஸில் பார்க்கும்போது நமக்கு டாப்லேருந்து பார்க்கும்போது இந்த இதெல்லாம் தெரியும். அதெல்லாம் மேலே டாப்பில் முடிச்சுட்டு நாங்கள் கீழே வந்தனையும் இங்கே ஏதோ யாகம் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார சொல்லியிருந்தாங்க. நாங்களும் அழகாக உட்காந்துருந்தோம். என்னடா இது கூட்டமே இல்லை அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. முருகனுக்கு வந்து எப்போவுமே சொல்கிறேன், செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த நாளில் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே இருந்தாலும் சரி முருகனை தரிசிக்கிறதுக்கு பக்தர்கள் அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் சரி, எங்கே ஒரு முருகன் கோயில் இருக்கோ அதை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து கம்பல்சரி செவ்வாய்க்கிழமையும் அல்லது வெள்ளிக்கிழமை இந்த 2 டேட்டை மட்டும்தான் அவங்க எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா முருகனுக்கு வந்து செவ்வாயும் வெள்ளியும் தான் ரொம்ப நல்ல நாள். அதாவது அந்த நாளில் தரிசித்தா நமக்கு முருகனோட பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது நம்ம மக்களோட ஒரு ஐதீகம். இங்கே பார்த்தீங்கன்னா கலர் டாய்ஸ் எல்லாம் இருக்குது, சின்ன குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. அது இல்லாமல் பாய்ஸ் எல்லாம் இந்த பக்கம் வந்தாங்கன்னா பாய்ஸுக்கெல்லாம் அழகழகான வாட்ச் இருக்குது. இதுக்கெல்லாம் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு அக்கா பார்த்தீங்கன்னா வடை சுட்டுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ஹோட்டலும் இருக்குது. எல்லாம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லஞ்சிலேருந்து எல்லாமே சாப்பிட்டுக்கலாம், அவைலபிளாக தான் இருக்குது. அதை முடிச்சுட்டு அண்ணாக்கிட்ட வந்தோம். ஒரு பையில் வந்து மஞ்சள் பையில் நம்ம சாமி கும்பிட்ட பழம் தேங்காய் எல்லாம் வச்சு கையில் கொடுத்துட்டாரு. தீபம் நெய் விளக்கு ஏற்றுறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கிக்கலாம், எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அழகழகான ஓம் போட்ட கீ செயின்ஸ் எல்லாம் இருந்துச்சு. கண்டிப்பாக காரில் இதெல்லாம் மாட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கோயிலுக்கு வந்தோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி நம்ம வச்சுக்கிட்டோன்னா ஞாபகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். இங்கே பார்த்திங்கன்னா வேல், முருகனுக்கு பிடிச்சதே இந்த வேலு தான். வேலு வந்து அழகழகாக இருந்துச்சு. முருகன் ஸ்டாச்சு எல்லாம் சின்ன சின்னதாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அழகாக நான் என்னோடய செப்பலை வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தேன். நார்மலாக கடையெல்லாம் திறந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா முருகனோட ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் போகிறோம் அப்படின்னாமல் ஒரு ஞாபகார்த்தமாக முருகன் சிலை ஃபோட்டோ ஃப்ரேம் கண்டிப்பாக வாங்கி வைக்கலாம் அப்படின்றது எல்லாரோட இது. அழகாக இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த முருகன் தான். பேபியாக அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. இங்கே ஒரு க்யூட் பாய் ஓடிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கான கடை இருந்துச்சு. எல்லாமே ஹாப்பி ஆகிட்டாங்க. என்னை பார்த்துன்னு ஏதோ யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னும் ஹாப்பியாக எல்லாமே ஹாய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. என் பையன் வந்து அந்த ட்ரம்ஸை வாசிக்க ஆரம்பித்தான். டும்முன்னு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஒரு லைட் இருந்துச்சு. இதை வந்து ரொம்ப நாளாக ஒரு சாங்கெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்ருக்கேன், நிறைய ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னோடய ஒய்ஃபுக்கும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக கண்ணில் பார்த்த உடனே இதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சஜி வந்து ஆசைப்பட்டு இந்த இதை காதில் மாட்டுறது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 அப்படின்னாங்க. அவனும் ஹாப்பி ஆகிட்டான். சரி ஓகே, நம்ம ஃபுல்லாக ஆசைப்பட்டது ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணுமே அப்படின்னு பார்த்து வாங்கி கொடுத்துட்டேன். இங்கே ஒருத்தர் ரொம்ப டயர்டாக படுத்துருக்காரு. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தோம். வந்த வழியிலேயே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் சேலம் வந்தீங்கன்னா இந்த முத்துமலை முருகன் கோயிலை வந்து தரிசனம் பண்ணுங்கள்.
இங்கே வந்து போனீங்கன்னா வர்றதுக்கு வந்து நான் என்னோடய ஐடியா என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஏர்லியாக வந்து சாமி கும்பிடுங்க, இல்லை ஈவினிங் டைம் வந்து சாமி கும்பிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஓப்பனாக இருக்கும், கோயில் வந்து ஓப்பனாக இருக்கும். பெருசாக நிழல் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த சின்ன சின்ன கடைகள் முன்னாடி தான் இருக்கும், அந்த இடத்துல தான் நிழல் இருக்கும். ஆனால் நீங்கள் ஏர்லியாக வந்து முருகனை தரிசனம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து காரில் வந்தீங்கன்னா கோயிலுக்கு அந்த இது போட்டிருப்பாங்க பேரிகேட், அந்த பேரிகேட்டுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்கும். இங்கே வந்து கார் பார்க்கிங் வந்து ஃப்ரீ தான், சார்ஜஸ் இப்போதைக்கு எதுவும் பண்ணுறதில்ல, ஃப்யூச்சரில் பண்ணனாலும் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அவைலபிளாக இப்போதைக்கு பார்க் பண்ணோம்னா கோயிலோட அந்த என்ட்ரன்ஸ்லேயே இது பண்ணிக்கலாம். பக்தர்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க காலையில். நாங்கள் அதுக்கு முன்னாடி தரிசனத்தை சூப்பராக முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு என்ட்ரன்ஸில் வரும்போதே ஏதோ சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எவ்வளோ என்ன ஏதுன்னு தெரியல. நான் அதை பற்றி போய் கேட்டுக்கவும் கிடையாது. அதுக்கப்புறம் வெளியில் வர ஆரம்பித்தோம். வெளில பார்த்திங்கன்னா ஹைவே, ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அந்த பக்கம் சேலத்துலேருந்து வந்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் வந்து இந்த பஸ்ஸில் வந்து இறங்கிக்கலாம். உங்கள் லெஃப்ட் சைடு கோயில் இருக்கும், முத்துமலை முருகன் கோயில், இதுதான் மெயினோட ஆர்ச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு, அதாவது நீங்கள் சென்னை இல்லை வேறு ஈரோடு இந்த பக்கம் வந்து வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு தெரிகிற ரோட்டில் போய் நிற்கணும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா பஸ்ஸு ஒன்று வந்துச்சு. அந்த பஸ்ஸில் ஏறி மறுபடியும் சேலம் போயிட்டோம்.